இந்துக்களை பார்த்து கேட்கிறார் இருந்தாலும் நீ சோத்த திங்கறியா இல்ல வேறன்னு. அது நீ திங்கறது காலையில உனக்கு நாஸ்டா அதுதான். இந்துக்களை பார்த்து வெக்கம் இல்லாம கேட்கிற நீ தினம் காலையில திங்கறத இந்துக்கள் திங்கறானான்னு கேட்ட ஒரு தீய சக்தி இந்த சேகர் பாபு. உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும், இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே, அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்படுகிறது. இந்த ஆட்சி இருக்கலாமா? இது சாத்தானின் ஆட்சி, தூக்கி எறியப்பட வேண்டும். திமுகவுக்கு எதிராக மக்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிந்தாக வேண்டும். இந்த சேகர் பாபு தினம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏயா சுசீந்திரத்துக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றும் ஒரே உருவத்தில் விக்கிரகத்தில் இருக்கு, ஸ்தானு மாலையன். ஆகவே அங்க போய் இவர் இந்துக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு, அங்க என்ன இந்துக்கள் தப்பா கோஷம் போட்டுட்டாங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டாங்களாம். உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும், இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே, அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் யோசித்து பாருங்கள், பழனியில முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அரசாங்கம் நடத்தியது. எங்கேருந்து பணம் எடுத்தீங்க? உங்க அப்பாவோடதா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சொல்லணும்னா சேகர் பாபுவோட தோப்பனார் விட்டு பணமா? நீங்கள் பழனி முருகன் கோவிலில் இருந்து பணம் எடுத்தீர்கள். இன்னி வரை கணக்கு கொடுத்திருக்கீங்களா? நீதிமன்றம் சொல்கிறது 76 பெரிய கோவில்களோட கணக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை. கணக்கு யார் கொடுக்க மாட்டான்? திருடன் கொடுக்க மாட்டான். நீங்கள் கோவில் பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம். ஆனால் கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க. அதுக்கு கணக்கு எங்க? நண்பர்களே, அது மாத்திரமில்ல, திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் 5 மாதங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. திருச்செந்தூர்ல எத்தனை